நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் அரசியலுக்கு வரப்போவதாக தொடர்ந்து பேச்சுக்கள் எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா என்பது குறித்து பொதுமக்களிடமே ராகவா லாரன்ஸ் அவர்கள் கருத்து கேட்டிருக்கார். இந்த சூழலில் சென்னை உத்தண்டியில் இருக்கக்கூடிய ராகவா லாரன்ஸுடைய இல்லத்திற்கு அவருடைய ரசிகர்கள் பெருமளவு திரண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ரசிகர்கள் பெருமளவு வந்திருப்பது குறித்தும் ராகவா லாரன்ஸுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து ராகவா லாரன்ஸ் ரசிகர் மன்றத்தினுடைய பொதுச்செயலர் சங்கர் நம்மோடு இருக்கார். கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார், முதல்ல ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடிப்புல ரொம்ப இதா இருந்தாங்க, அப்புறம் பொது சேவை உதவிகள் இருந்தாங்க. இப்ப அரசியல் நோக்கி பயணங்கள் இருக்க போறதா எல்லாம் பேச்சுகள் இருக்கு. அவரும் கூட அரசியலுக்கு வரலாமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு சார் இந்த மனமாற்றத்துக்கு முக்கிய காரணம் என்ன? ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். ஆக்சுவலா திடீர்னு முந்தனே தான் அண்ணன் இந்த மாதிரி அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்ற ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இது ரொம்ப வருஷமா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். ஏன்னா அண்ணனை பத்தி தெரியாத ஆட்களே கிடையாது. ஏன்னா கட்சி ரீதியா இருக்கிறவங்க வேற ஜோன்ல இருப்பாங்க. அதாவது பொலிட்டிக்ஸ்ல இருக்கவங்க தான் பாலிடிக்ஸ் பண்ணணுன்றதை உடைச்சு இப்போ வேற ஒரு சில மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அண்ணனும் ஒரு சரியான ஒரு முடிவு எடுத்திருக்காருன்றது இந்த நேரத்தில் ஒரு பெரிய சந்தோஷமா பாக்குறோம். ஆனா இன்னும் என்னன்னா அண்ணன் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. மக்கள் எனக்கு முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லி, அதாவது தாய்க்கு நிகரான ரசிகர்கள் முதல்ல சொல்லணும்னு சொல்லிட்டாரு. ரசிகர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. அடுத்து மக்கள் சொல்லணும்ன்றதை அது எப்படி அவர் கொண்டு போவார்ன்றது அது அண்ணனுக்கு தான் தெரியும். ஏன்னா இங்க இருக்க யாருக்குமே அவர் என்ன பண்ண போறாருன்றது தெரியாது. சார், இப்போ இன்னைக்கு அதிகமான ரசிகர்கள் வந்திருக்கிறது பார்க்க முடியாது. அவர் நேரில் சந்திச்சு ஆதரவு தெரிவிக்க வந்திருக்காரு சொல்றாங்க. எப்படி இருக்கு சார்? என்னென்ன ஊர்ல இருந்தா வந்திருக்காங்க? இவங்க சொல்லக்கூடியது என்ன, ரசிகரா சொல்லக்கூடியது என்ன? சார், அண்ணனுடைய ரசிகர்கள் போது எல்லாமே நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் துணை நிற்பாங்க எப்பவுமே. ஏன்னா ரசிகர் மன்றம்ன்றது வேற மாதிரி இருக்கும் மீதி எல்லா இடத்துலயுமே. எங்க ரசிகர் மன்றம் எங்க இருக்குன்னு ஒரு மாவட்டங்கள தெரியவே தெரியாது. ஆனா எங்க என்ன எப்ப வேலை நடக்கணுமோ அது பாட்டு வேலை நடந்துகிட்டு தான் இருக்கும். யாருக்குமே நாங்க பெரிய பிரஷரோ பூஸ்டோ எதுவுமே பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நடந்ததுன்னா மட்டும், ஒரு விஷயம் அண்ணன் பண்றாங்கன்னா மட்டும் அந்த டைம்ல எவ்வளவு ஜனாங்க வரணும்ன்றது எல்லாம் தெரியும். ஏன்னா டிராக்டர் கொடுத்ததுல இருந்து, கஜா புயல் வரதா புயல்ல இருந்து, வீடு கட்டி கொடுத்ததுல இருந்து, நிறைய ஹேண்டிகேப் டூ வீலர் கொடுத்ததுல இருந்து எல்லாமே தெரியும் மக்களுக்கு. ஸோ அப்படின்னும் அண்ணன் ஏதாவது ஒரு செயல்பாடு பண்ணும்போது தான் அப்போ அந்த ஆக்ஷன் ஃபேன் சைடில் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். ரசிகர்களோட முடிவு என்னவா இருக்கு? நம்ம அம்மாவுடைய முடிவு, ராகவா லாரன்ஸ் அவரோட அம்மாவோட முடிவு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி உங்க தலைவர் என்ன முடிவு செய்ய போறான்றது ஓரளவுக்கு தெரியுது. பொதுமக்கள்கிட்ட கேட்கறதை தாண்டி ரசிகர்களோட முடிவு என்னவா? ரசிகர்கள் முடிவு என்னன்னா அண்ணன் அரசியலுக்கு வரணும், அவ்வளவுதான். ஏன்னா ஆல்ரெடி நிறைய நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அரசியலுக்கு இன்னும் நிறைய பண்ண முடியும்ன்றது அண்ணன் அந்த வீடியோலயே ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாரு. ஏன்னா இது அதே ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ பழைய பாலிடிக்ஸ் இது வேற, இப்போ இருக்கிற ட்ரெண்ட் வேற. இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல நல்லவங்க எல்லாம் சேரும் போது நிறைய நல்ல விஷயம் செய்ய முடியும் அப்படின்றது நேரத்தில் நம்புறோம் ரொம்ப. திருச்சி கிழக்குல போட்டியிட போறார் ராகவா லாரன்ஸ் சமூக வலைதளங்களை தொடர்ந்து பரவிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதை தொடர்ந்து அரசியலுக்கு வரப்போறேன் வரலாமா அப்படின்ற கருத்துக்கள்லாம் இருக்கு. இந்த சூழல திருச்சி கிழக்குன்னும் போது விஜய் அவர்களோட கட்சியில போய் இணைய போறாரா, தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைய போறாரா, இல்ல புதிய கட்சியா இருக்குமா, எப்படி இருக்க போகுது? அதாவது டிவிகேல அண்ணன் இணைய போறாரா, விஜய் அண்ணன் கூட சேர்ந்து செய்ய போறாரா, இல்ல தனி கட்சியா அப்படின்றது அண்ணன் தான் சொல்லணும். ஏன்னா இன்னும் யாருக்குமே தெரியாது. அது அப்படியே ஒரு பிளாங்கா இருக்கு. யாருக்குமே அதை பத்தி தெரியாது. உங்களை மாதிரியே தான் நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன சொன்னாலும் அண்ணன் கூட நாங்கள் நிற்க போறோம். சரிங்களா? இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸும் சரி, பொதுமக்கள், அதாவது ஃபேன்ஸை விட பொதுமக்கள் அண்ணனை பிடிக்கும்ன்றது தெரியும். ஆனா இப்போ இந்த பிரஸ் ரிலீஸ், இப்போ அண்ணன் 2 நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அண்ணனை பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு எலெக்ஷனை விட ஒரு பெரிய லெவல்ல ஒரு மாற்றமா இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே கண்கெதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கே ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ அண்ணனோட இதில் நாங்கள் 11 வருஷமா அண்ணன் கூட இருக்கிறோம். ஸோ இவ்வளோ ஃபேன்ஸும் இருக்கிறாங்கன்னும் போது இது இன்னொரு பெரிய மாற்றமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இன்னும் எவ்வளவு நாட்கள்ல அந்த முடிவை அறிவிப்பாரு? அதாவது வேறு கட்சியில சேர்றதா, இல்ல தனி கட்சியா, இல்ல தேர்தலில் போட்டியிடுறதா, இது குறித்த அறிவிப்புகள் இன்னும் எவ்வளவு நாள்ல வரும்னு நினைக்கிறேன். மக்களும் எதிர்பார்க்கறாங்க. நம்ம சொன்ன மாதிரி போஸ்டர்கள் கூட ஒட்டப்பட்டிருக்கு, நம்ம வர வேலையெல்லாம் பார்த்தோம். ஆமா, இந்த மாதிரி இருக்கும்போது எப்போ முடிவு அறிவிப்பாருன்ற எதிர்பார்ப்பு? அதான் சொல்றேன், முடிவுன்றது அண்ணன் கையில தான் இருக்கு. நாங்க இன்னிலிருந்து நாங்க ரெடி ஆயிட்டோம். இன்னைக்கே வந்துட்டாங்க. ஆக்சுவலி நேற்று இன்னைக்கு இப்போ அண்ணனுக்கே இப்போ 9 நாங்க தகவலே கொடுத்தோம். இந்த மாதிரி சார் ஃபேன்ஸ் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, வாங்க. இப்போ வந்த அப்புறம் தான் அண்ணனுக்கே தெரியும் இவ்வளவு பேர் வந்திருக்காங்களான்றது. ஏன்னா 2 நாளா கேட்டுட்டே இருந்தாங்க ஃபேன்ஸ், அண்ணனை பார்க்கணும் செய்யணும்னு சொல்லி. நேற்று ஈவினிங் தான் சரி வரவங்க மாப்பானு இது வாட்ஸ்அப்ல அப்படியே ஷேர் ஆகி இப்போ இவ்வளவு பேர் இங்க வந்திருக்காங்க. இப்போ அண்ணன் வரணும், வந்த அப்புறம் என்ன நடக்குதுன்றது அண்ணன் தான் முடிவு பண்ணணும்.
எனக்கு தெரிஞ்சு உடனே அண்ணன் முடிவு எடுக்க மாட்டார். என்னோட ஒரு கணிப்பு வந்து உடனே முடிவு எடுக்க மாட்டார். ஏன்னா ஃபேன்ஸோட சப்போர்ட் நீங்க தெரிஞ்சிருச்சு, மக்களோட சப்போர்ட்டுக்கு வந்து கண்டிப்பா அண்ணன் வெயிட் பண்ணுவார் தான் நான் என்னோட கணிப்பு. என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். நாங்களும் உங்களோட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய ரசிகர் மன்றத்துடைய பொதுச் செயலர் சங்கர் அவர்கள் இந்த ராகவா லாரன்ஸ் அவருடைய அரசியல் குறித்தான நிலைப்பாடு எப்படி இருக்கும், இந்த சூழலில் அவருடைய ரசிகர்களுடைய ஆதரவு எந்த வகையில் இருக்கிறது போன்ற பல்வேறு விவரங்களை புதிய தலைமுறையோடு பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினகரனுடன் சுரேஷ்குமார்.